என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண். தெய்வமே, நீர் எவ்வளவு கனிவுள்ளவர், இரக்கமிகுந்த தெய்வம். ஆதி பெற்றோர் பாவம் செய்திருந்தாலும் நீர் அவர்களை வெறுத்து ஒதுக்க எண்ணவில்லை. அவர்களுமிட வராவிட்டாலும் நீர் அவர்களை தேடிச் செல்லுகிறீர். அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் நீர் அவர்களை கண்டுகொள்ள விரும்புகிறீர். ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்க வேண்டியவன் நீ? இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? என்னோடு இருக்க வேண்டியவன் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டிருக்கிறாய். என் சிந்தனை எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டியவன் என்று சாத்தானின் சிந்தனைகளை கொண்டிருக்கிறாய். என் அரவணைப்பில் இருக்க வேண்டியவன் நீ என்று சாத்தானின் பிடியில் சிக்கித் தவிக்கிறாய். நீ மனம் வருந்தி வருவாய் என்று எதிர்பார்த்தாவலாய் காத்திருந்தேன். ஆனால் நீயோ என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. நானே முன்வந்தேன். அன்பு குழந்தைகள் எனக்கு வேண்டும், இவர்களை நான் இழந்துவிடக்கூடாது என்று கருதி ஓடோடி வந்திருக்கிறேன் என்று வந்தீரே. ஆண்டவரே, இன்றும் நாங்கள் பாவ சோதனையில் விழுந்து நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். உம்மை தேடாமல், உம்மோடு இணையாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை தேடி வருவதை உணர்ந்து உம்மிடத்தில் சரணடைய உம்முடைய அன்பிலே நாங்கள் எப்பொழுதும் இணைந்து வாழ எங்களை வழிநடத்தும். பாவ சோதனை வரும்பொழுது பரிசுத்த ஆவியின் துணையை கெஞ்சி கேட்டு அதிலிருந்து விடுதலை பெற்று வாழ அருள் தாரும்.